பொம்மை முதல்வராம் இவர் களிமண் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. களிமண் முதல்வர் எப்படி வேலை செய்யும் அந்த குழு? சமூக நலத்துறை நியமிக்கும் இந்த குழுவை பத்தி இந்த சிஎம் சாருக்கு தெரியுமா? இந்த பிந்தி எங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் அங்கிள் நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்தா பொட்டங்கிள் சொல்றதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்குது. உங்களுக்கு இது பத்தி ஏதாவது தெரியுமா? பேயறிஞ்ச மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, மின்சாரம் தாக்குற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியலையா? உங்களாலே நம்ப முடியலையா நீங்க தான் முதல்வர்னு? சரி, நான் கேட்கிறேன், மாசம் ஆனா 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போற அந்த குழந்தைகள் நல குழுமம் இத்தனை ஒரே நாள்ல 5 பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அவர்களுக்கு நீதிபதியின் அதிகாரம் இருக்கு. எத்தனை வழக்காடு மன்றத்துல போய் அவங்க சார்பில் வழக்காடுதுங்க. சார்ஜ் ஷீட்ல அந்த CWC எங்கேயாவது வந்திருக்கா? ஆமா, நாங்க இந்த குழந்தைக்காக வாதாடுறோம், நிக்கிறோம். குழந்தைகள் நல ஆணையம் எங்க? டிஎம்கேல தான் தூங்கிட்டு இருந்தீங்க. இப்பதான் உலக புனிதர் வந்துட்டாரு. உங்க கைகளை கட்டாத அவர் வந்துட்டாரு. டிஎம்கே தான் காவல்துறையை கையை கட்டி போட்டிருக்கு. டிஎம்கே தான் குழந்தைகள் நல ஆணையத்தோட காலை கட்டி போட்டுக்கு. சரி, இப்பதான் உங்க கைகால விடுவிக்கிற பரமாத்மா வந்துட்டாரு. வேலை செய்யுங்க. எங்க போனீங்க? சரி, ஸ்டேட் லீகல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு, இலவசமா சட்ட உதவி செய்யும் குழு. அதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி. சுயமோட்டோல வழக்கெடுக்கலான்னு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. சுயமோட்டோனா புகாரே இல்லாமல் பத்திரிகையில நடந்த உண்மை சம்பவத்தை பார்த்துட்டு அவங்க சுயமா அவங்க வழக்கு தொடுக்கலாம். அந்த அதிகாரத்தை எங்க போட்டு வச்சிருக்கீங்க? ஸ்டாலின் சார் இரும்பு கரத்தை காலாங்கடைக்கு போட்டுட்டாங்கன்ட்டு அப்படி பொறுமுனீங்களே. இப்போ உங்களுக்கு அதிகாரம் ஒண்ணு இருக்கு. இதே CWCக்கும் இருக்குது, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு சுயமோட்டோ அதிகாரம் இருக்குது. யாரும் புகார் கொடுக்க வேண்டாம். பார்த்துட்டு அவங்களே என்ன செய்யலாம்னா நீ கோர்ட்டுக்கு போலாம், இலவசமா அதை செய்யலாம். எத்தனை மாவட்டத்துல அந்த 5 பேர் கொண்ட குழு வெறும் புழுக்கள் தான் அது செஞ்சிருக்கு. செய்யவே மாட்டாங்க. இதெல்லாம் சிஎம் சாருக்கு தெரியுமா? இது சமூக பாதுகாப்பு துறைக்கு கீழே தான் வருதுன்னு அவருக்கு தெரியுமா? கூப்பிட்டு வச்சு பேசுங்க சார். அதை விட்டுக்கிட்டு ஸ்கூலா போய் ரீல்ஸ் எடுக்கிறது, விவசாயிகள் போராட்டம்னா கண்ணுக்கு தெரியலன்னா ஆணவமா பேசுறது, ஸ்கூல்ல போய் விஜய் சார் இது யாரு பாருங்க, யாரு தெரியுமா? அட மானு கட்டவங்களா? ஒரு துடுக்கான பையன், எங்களை மாதிரி ஒரு பையன் எழும்பி தெரியுமே நயன்தாரா கூட டேடி மம்மி வீட்டுல இல்லைன்னு ஆடினவர் தானே அப்படின்னு சொன்னா முகத்தை எங்க கொண்டு போய் வைப்பீங்க? சிம்ரனோட இடுப்பை காட்டி ஆடும் போது ஆபாசமா நடிச்சாரு அவரு.